பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: சென்னா 1 கப், வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 2, கறி லீவ்ஸ் கொஞ்சம், அப்புறம் தக்காளி 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பட்டை, சோம்பு, கிராம்பு எல்லாம் கொஞ்சம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு இதில் போட்டுடலாம். ரெண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம். தேவையான சால்ட் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் டொமேட்டோ ஆட் பண்ணலாம். டொமேட்டோ நல்லா மேஷ் ஆகணும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். டொமேட்டோ நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இல்லை ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியா பவுடர் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த சென்னா எல்லாம் இதில் போட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, நம்ம ஃபஸ்ட்டு ஆனியனுக்கு கொஞ்சம் போட்டதுனால பார்த்து போடணும். அப்புறமா கரம் மசாலா எப்போவுமே க்ளோஸ் பண்ணும்போது தான் போடணும், இல்லை ஆஃப் பண்ணும்போது தான் போடணும். அப்போ தான் அதோடைய ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுட்டு குக்கர் மூடிடலாம். ஒரு 5 to 6, 7 விசில்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
இப்போ வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். 6 விசில்ஸ் வந்துருச்சு கிட்டத்தட்ட. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம கிரேவி ரெடி ஆயிரும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம விசில் எல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பர். இப்போ இது வந்துட்டு நம்ம கொத்தமல்லி தலையை பிச்சு போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சென்னாலாம் நல்லா வெந்திருக்கு. சூப்பர். டேஸ்டியான சென்னா கறி ரெடி. இந்த கிரேவி வந்து நீங்கள் பூரி, இப்போ நான் பூரியோடு வச்சுருக்கிறேன், நீங்கள் சப்பாத்தி அந்த மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். நான் பராட்டா அந்த மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.